அனைவரும் இறையை எளிதாக உணர முடியும். அவர் பாதங்களை அடைவதற்கே நாம் இந்த மனித பிறப்பை எடுத்திருக்கிறோம். நம் மனதுக்குள் பலவற்றை கெட்ட எண்ணங்கள் தீங்கு நல்லது அனைத்தும் அடங்கியிருக்கும். முதலில் நம் உள்ளத்தை சீர்படுத்த வேண்டும். பெரிய பூஜை செய்தால்தான், பெரிய தியானம் செய்தால்தான், ஒவ்வொரு கோயிலுக்காக சென்றால்தான் நம் இறையை அடைய முடியும் என்பதெல்லாம் இல்லை. நீங்கள் எதுவும் செய்யாமல், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல், உங்கள் உளமாற நல்லது மட்டும் நினைத்து கொண்டு, இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், உங்கள் சுற்றி இருப்பவர்களுக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் வாழ்ந்தாலே அதுவே ஒரு வழிபாடு. மன தூய்மையோடு சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் மந்திரமே. நம்ம ஒரு புத்தகத்தை படித்துவிட்டு அந்த புத்தகத்தில் இருக்கும் வார்த்தைகளை மட்டும்தான் சொன்னால்தான் மந்திரம் மட்டும் நினைத்து கொள்வது தவறு. உங்கள் மனதில் உள்ள அழுக்குகளை யாரோ ஒருவரிடம் கூறிவிட்டால் உங்கள் மனபாரம் குறைந்துவிடும். நீங்கள் மீண்டும் புது வாழ்க்கையை தொடங்கலாம்.